ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு வண்ணங்கள் 100. நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பு வணக்கங்கள். உங்க ஆதரவை நீங்க எங்களுக்கு தரணும்னு நினைச்சா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நாம பப்பாளி வச்சு செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு நாங்க ஒரு 1/4 துண்டு அளவுக்கு பப்பாளி காய் எடுத்திருக்கோங்க. இது ரொம்பவே பிஞ்சி பப்பாளி, உள்ள சீட்ஸ் எல்லாம் நமக்கு ஒயிட் கலர்ல தான் இருக்கும். இனி இந்த பப்பாளியை நாம சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது ரொம்ப சின்னதா இல்லாம நார்மலா இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நாம 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. நாம அரிசி மாவு சேர்த்துக்கிட்டா மட்டும்தாங்க ஸ்நாக்ஸ் ரொம்பவே கிறிஸ்பியா இருக்கும். இனி இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமா உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா அதை டேஸ்ட் பண்ணிட்டு உப்பு குறைவா இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கோங்க. ஆரம்பத்திலேயே நிறைய உப்பு சேர்த்துறாதீங்க. இனி இதுல கொஞ்சமா உங்க டேஸ்டுக்கு ஏத்தாப்புல வற்றல் பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நாம கட் பண்ணி வச்சிருந்த பப்பாளிய இந்த பஜ்ஜி மாவுல போட்டு டிப் பண்ணி எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. இந்த மாதிரி நாம செய்யும்போது பப்பாளியில நமக்கு உப்பு டேஸ்ட் இருக்காதுங்க. இந்த மாவுல மட்டும்தான் உப்பு டேஸ்ட் இருக்கும். உங்களுக்கு பப்பாளிலையும் உப்பு டேஸ்ட் இருக்கணும் அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே பப்பாளியை கட் பண்ணி கொஞ்சமா உப்புல போட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நமக்கு இந்த பஜ்ஜி 2 சைடும் நல்லா வெந்ததும் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். குழந்தைங்களுக்கு பொதுவா நீங்க பப்பாளிக்காயை கூட்டு வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதே நீங்க இந்த பப்பாளிக்காயை இந்த மாதிரி ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பப்பாளிக்காய் குடற்புழுக்களை நீக்கி வயிற்று வலி வராம தடுக்குது. அதனால உங்களுக்கு எப்பமாவது பப்பாளி காய் கிடைச்சி அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தும் இது மூலமா அவங்களுக்கு கிடைச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இதை செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.